தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரண கமலங்களில் நமஸ்கரித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆன்மீகத்தில் குருவினுடைய மகத்துவம், அவருடைய பங்கு என்ன, ஏன் அவர் அவ்வளவு அத்தியாவசியம் ஆன்மீகத்தில் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது பல கேள்விகள் ரூபமாக இந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் குருன்றவர் தேவையா, அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி பலரோட மனங்களில் எழருது. அப்படி கேள்வி கேட்கிறவர்கள் அவர்கள் மனதுக்குள்ளேயே இன்னும் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த நவீன விஞ்ஞான யுகம்னு சொல்கிறோம். அந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் தர முடியாத பல நிவாரணங்களை தேடி, மெய்ஞானத்தை தேடி பலர் கோவில்களில் நாடி செல்கிறார்கள். அங்கே கோவில்களில் தினமும் அந்த கும்பல் அதிகமாயிண்டு போகிறதே தவிர அது குறைவில்லை. அப்போ இந்த விஞ்ஞானத்துக்கு மீறி ஏதோ ஒரு செயல்பாடு நடக்கிறது அப்படின்றது ஒன்று நிரூபணமாகுது. இரண்டாவது, இவ்வளவு நவீன விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நவீன விஞ்ஞானத்தினால அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினரை ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒரு ஆனந்தத்தில் இருக்கும்படியாக செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் பெரும்பாலானோர் துக்கத்தில் ஆழ்கின்றனர். அதற்கு காரணம் என்ன? அது இரண்டாவது. மூன்றாவது, தனி மனித நிலையில் ஆகட்டும், சமூக நிலையில் ஆகட்டும், தேசங்களுக்கிடையே, அந்த மாதிரி சமூகத்திற்கிடையே, அந்த மாதிரி பல விஷயங்களில் ஒரு மன அழுத்தம், மன இறுக்கம், ஒரு சண்டை சச்சரவு, வேறுபாடு, இது போன்ற பல விஷயங்கள் நடக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் ஏன் நவீன விஞ்ஞானத்தினால தீர்வு காண முடியவில்லை? அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் நம் மனதில் கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஆன்மீகம் எவ்வளவு அத்தியாவசியம், அந்த ஆன்மீகத்தை நமக்கு கற்றுத்தர, போதனை தருவதற்கு அந்த குருவினுடைய பங்கு எவ்வளவு இன்றியமையாது அப்படின்றத நம்ம உணர்வோம். சிலருக்கு ஏன் அந்த குரு தேவையில்லை அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஓரிரண்டு வருஷங்கள் இல்லை, கடந்த 73 வருடங்களாக நம்முடைய கல்வி முறை, அந்த கல்வி முறை நமக்கு என்ன போதித்துள்ளது? உலக விஷயங்கள் சம்பந்தமாக எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸையும் நம்ம கற்றுருக்கோம். நவீன விஞ்ஞானம், பூகோளம், சரித்திரம், இது போன்ற பல விஷயங்கள். ஆனால் அந்த மெய்ஞானம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தை பற்றின அந்த தர்ம போதனை நமக்கு வழங்கப்படவில்லை. இந்த கடந்த 73 வருடங்களாக அது நமக்கு கற்றுத்தரப்படவில்லை. அதனால் நமக்கு என்ன தெரியாமல் போயிடுது? வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் போன்று வரக்கூடிய அந்த சுக துக்கங்களை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது, அந்த மனப்பக்குவத்தை எவ்வாறு அமைத்து கொள்வது, எப்படி மனதை சரிசம நிலையாக எப்பொழுதும் ஒரே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட வாழ்வை எப்படி அணுகுவது, இது போன்ற அந்த அணுகுமுறைகள், அதோடு துக்கத்தினுடைய காரணம் என்ன, நம்முடைய பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன, இது போன்ற பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நமக்கு கற்றுத்தரப்படவில்லை. இவையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரே சாஸ்திரம் ஆன்மீகம். அத்தகைய அந்த ஆன்மீகத்தை நாம் யார் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும்னா, அந்த குருமுகமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ சில பேர் எதற்காக வாழ்கிறோம்னா, உண்பதற்காக வாழ்கிறார்கள், சம்பாதிக்கின்றனர், சம்பாதிப்பதற்காக உண்கின்றனர். அது போன்றவர்களுக்கு குரு தேவையில்லை. ஆனால் பலர் அதாவது தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும், அது போன்ற அந்த ஆர்வம் உள்ளவர்கள், அவர்களுக்கு குரு மிகவும் தேவை. அதாவது வாழ்க்கையை எப்படி ஆனந்தமய ஜீவனாக மாற்றிக்கொள்வது, அது எப்பவும் ஒரே மாதிரி ஸ்திரமாக மனோநிலை எப்படி அதை அமைத்து கொள்வது, இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு குரு அவசியம். அதாவது இப்போது தனி மனிதன் தோப்பாக முடியாது. அதாவது தனி மனிதனால் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது.
ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து நோய் வந்தால் மருத்துவரை நாடி போகிறோம், மற்ற சட்டபூர்வமான விஷயங்கள்னா வக்கீலை நாடி போகிறோம். இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம ஒவ்வொருத்தரை நாடி போகிறோம். கல்வி கற்க வேண்டுமென்றால் ஆசிரியர்கிட்ட போகிறோம். இந்த மாதிரி இவ்வளவு சாதாரண உலக விஷயங்களுக்கே நம்ம வந்து பலருடைய உதவியை நாடி செல்லும் பொழுது நம்முடைய பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடிய முக்தி தரக்கூடிய அந்த ஆன்மீகத்தை கற்றுத்தரக்கூடிய அந்த குரு எவ்வளவு அவசியம். அவரை நாடி போவதில் என்ன தவறு? அந்த ஒரு அவர்தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவர் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அத்தகைய உன்னத நிலையில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவே குருவாக இருக்க முடியாதா? நம்ம வேற வந்து புதுசாக ஒருத்தரை வந்து குருன்னு ஏன் தேடி போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த அம்மா அப்பா, தாய் தந்தை, சகோதரன், கணவன் மனைவி, மகள், இது போன்ற உறவுகள் ஏன் ஏற்படுகின்றன? நாம் முற்பிறவைகளில் செய்த அந்த புண்ணிய கர்மாக்கள், பாவ கர்மாக்கள், அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு யாரிடம் மிக அதிகமாக உள்ளதோ அவரோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு சம்பந்தமாக இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தாய் தந்தை மிகவும் நெருக்கமான கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு அவர்களோடு இருக்கு. அதை தீர்த்து கொள்வதற்காக இந்த உறவு, இந்த பிறவி வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அந்த ஒரு காரணத்திற்காக அந்த பிறவி கிடைக்கும் பொழுது அவர்களை நம்ம குருவாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அது தவிர அந்த குருவாகக்கூடிய ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்போ வந்து அந்த அத்தகைய ஒரு ஆன்மீக ஞானம், ஆன்மீக கண்ணோட்டம், அந்த சாதனை பலம், அது வந்து இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எப்படி அந்த குரு ஸ்தானத்தை வகிக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழாது. அவர்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து உலக விஷயங்களில் வந்து வழிகாட்டுதல் பெறலாம். அதில் வந்து ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம், அவர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு காரணமாக நமக்கு வந்து உலக விஷயங்கள் சம்பந்தமாக அவர்கள் வந்து நமக்கு வழிகாட்டக்கூடும். ஆனால் அந்த ஆன்மீக கண்ணோட்டத்தை கொடுப்பதற்கு வந்து நமக்கு குரு மிகவும் அவசியம் தேவை. அவர்கள் வந்து அம்மா அப்பானால என்ன, நம்மளுடைய உடல் ரீதியாக, மனோரீதியாக, இல்லை நிதி பண ரீதியாக, இது போன்ற பல உலக விஷயங்கள் சம்பந்தமாக அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடும். தியாக உணர்வோடு நமக்கு வந்து பல விஷயங்களை வந்து அவர்கள் மூலமாக நம்ம வந்து பெறலாம். அந்த வழிகாட்டுதலும் அவர்கள் மூலமாக கிடைக்கும். ஆனால் குருவானவர் இந்த உடல், மனம், புத்தி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் நம்மை கூட்டி சென்று நம்முடைய பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த நிரந்தரமான முக்தியை அளிக்கக்கூடிய அந்த பாதையில் அவர் வந்து நம்மை கூட்டி செல்கிறார். அது வந்து அந்த குருவானால தான் முடியும். அந்த குருவானவர் என்ன பண்ணுறார்? நம்மளுடைய மனம், புத்தி, அகம் இதெல்லாம் வந்து லயப்படுத்துகிறார், அதாவது அழிக்க செய்கிறார். அந்த மனோலயம், புத்திலயம், அகம்லயம் இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் நம்ம வந்து அந்த பரமாத்ம சுரூபமான அந்த ஆத்மா தான் நமக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்து உண்டாகும். அத்தகைய அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடியவர் வந்து குரு தான். அதனால தான் ஒரு அம்மா அப்பா ஆசிரியர் அவர்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதாவது இப்போ ஒரு ஆசிரியர் எடுத்துட்டா கூட அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நமக்கு வந்து கற்றுத்தருகிறார். அதன் பிறகு நம்மை பற்றி அவர்கள் வந்து கவலைப்படுவதில்லை மற்ற விஷயங்களை பற்றி. ஆனால் அந்த குரு என்பவர் என்ன, 24 மணி நேரமும் நம்முடைய நலனுக்காக, அதாவது உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அவர்கள் வந்து நமக்கு வழிகாட்டுதல் வழங்குகின்றனர். அது சில சமயம் வார்த்தைகள் மூலமாகவும் இருக்கலாம், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் அவர்கள் வந்து கற்றுத்தரலாம். 2 விதமாகவும் அவர்கள் வந்து கற்றுத்தரலாம். அதோடு வந்து குருவானவர் நம்முடைய எல்லா சங்கடங்களையும் தீர்ப்பவர். அந்த ஆசிரியர் வந்து அவருக்கு வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி, அதில் நம்ம சுக துக்கங்கள் என்ன ஏற்படுறது அதை பற்றி அவர் வந்து கவலைப்படுறதில்லை. ஆனால் குரு அப்படி இல்லை. நம்முடைய பூரண வாழ்க்கையை அவர் வந்து அதனுடைய அந்த பொறுப்பை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அந்த ஆசிரியர் மாணவர் அப்படின்ற உறவு வந்து ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் தான், அது சில காலத்திற்கு தான், ஒரு காலத்திற்கு உட்பட்டது. ஆனால் குருவானவர் அப்படி இல்லை. குரு நம்ம வாழ்க்கையில் வந்ததற்கப்புறம் நம்ம இறைவனை அடையும் வரை அவர் வந்து தொடர்ந்து 24 மணி நேரமும் நமக்கு வந்து நம் கூடவே இருக்கிறார். நமக்கு அந்த வழிகாட்டுதலை வழங்கிறார். அதனால் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம் வந்து அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை ஆசிரியரோ அவர்கள் வந்து அந்த குரு ஸ்தானத்தை வகிக்க முடியாது அப்படின்றது. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த வசதிகள் நிறைந்த உலகத்தில் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய நூல்கள் வெளிவருகின்றன.
அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய மகான்களுடைய அந்த யூடியூப் சேனல் மூலமாக வழிகாட்டுதல்கள், பல நூல்கள் இதெல்லாம் வெளியாகி உள்ளன இல்லையா? அப்போ அதை வைத்து கொண்டு நம்ம அந்த வழிகாட்டுதல் மூலமாக நம்ம வந்து ஆன்மீக பயிற்சியை செய்ய முடியாதா? தனியாக வந்து ஒரு பிரத்யக்ஷ ரூபத்தில் வந்து நமக்கு குரு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ யூடியூப் நூல்கள் மூலமாக எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஆன்மீகம் மாதிரி மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் தானே? அப்போ எதற்கு நமக்கு வந்து பாடசாலை தேவை? எதற்கு வந்து பல்கலைக்கழகம் தேவை? அது நம்ம தேவையில்லைன்னு சொல்கிறது இல்லை இல்லையா? எவ்வளவுதான் விஷயங்கள் கொட்டி கிடந்தாலும் யூடியூப்லேயும் அந்த நூல்கள்லேயும் நம்ம வந்து மறுபடியும் அந்த கல்வி சாலையை நாடி போகிறோம், பல்கலைக்கழகங்களை நாடி போகிறோம் இல்லையா? அதே போல் இப்போ நோய் வந்தால் வந்து நாமே வந்து தீர்த்து கொள்கிறோமா? இந்த நூலில் இதை படித்தேன், இந்த யூடியூப்பில் இதை பார்த்தேன், நாமே அந்த மாதிரி இப்போ குணப்படுத்த முடியுமா? முடியாது. அதற்கு உரிய ஒரு மருத்துவரை நாடி தானே நம்ம வந்து போகிறோம். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு வக்கீல் ஆகட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், அந்தந்த துறைக்கு தேவையான வல்லுநர்களை நம்ம வந்து நாடி போகும் பொழுது அப்போ இதுவும் வந்து நூல்கள் யூடியூப் மூலமாக நம்ம ஆன்மீகத்தை எப்படி கற்க முடியும்? குருவானவர் வந்து அவசியம். பிரத்யட்சமாக குருமுகமாகத்தான் வந்து அந்த ஆன்மீகத்தை நம்ம வந்து ஆன்மீக பயிற்சியை நம்மால் கற்க இயலும். இன்னொரு இது, அந்த யூடியூப் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். என்ன விஷயம், அதாவது தியரட்டிக்கல் பார்ட் வந்து நம்ம கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கல் வரும்பொழுது செயல்படும் தன்மை, அது வந்து நம்ம மனம் புத்தி அந்த அளவு தீவிரமாக உண்மையாக நம்மளால் வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னா சந்தேகம். அதுவே குருவானவர் நமக்கு வந்து கற்றுத்தருதல், நமக்கு புரிய வைத்தல், அதோடு கூட நம்மை வந்து அதை செய்யவும் வைக்கிறார். அது வந்து குருவால் தான் முடியும். இப்போ நாமே நம்ம வந்து புத்தியை உபயோகித்து சாதனை செய்து இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அது வந்து ரொம்ப கடினம். அது வந்து லட்சத்தில் கோடிக்கணக்கான பேரில் ஒருத்தருக்கு வேணால் சாத்தியமாகலாம், எல்லாருக்கும் வந்து சாத்தியப்படாதது. அதுவே வந்து ஆன்மீகத்தில் அதிகாரியாக, ஆன்மீகத்தில் அந்த தகுதி பெற்ற ஒரு குருவிடம், ஒரு மகானிடம், ஏன்னா அவரிடம் வந்து அவருடைய வழிகாட்டுதல், அவர் ஏற்கனவே இறைவனை உணர்ந்தவராக இருப்பார். அப்போ அவருடைய அந்த சொந்த அனுபவத்தின் மூலமாக அவருடைய முறையில் வந்து பல விஷயங்கள் நடக்கின்றன. அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ஆன்மீகமோ இல்லைனா குருவோ அவர்கள் மீது அந்த நம்பிக்கை எழாமல் இருக்கு. யார் உண்மையான குரு, யார்கிட்ட போய் நம்ம வந்து அதை கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், அது பற்றி நம்ம வந்து கொஞ்சம் சிறிது தெரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80% வந்து போலி குருமார்கள் தான். அதாவது உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல் தரக்கூடிய தகுதி வந்து அவர்களுக்கு இல்லை. அதாவது நம்ம தர்ம கிரந்தத்தில் ஆனால் குருவை வந்து உண்மையான குருவை எவ்வாறு அடையாளம் காண்பது அப்படின்னு நமக்கு வந்து பல விதங்களில் வழிகாட்டுதல்கள் உள்ளன நம்ம தர்ம கிரந்தங்களில். சில விஷயங்களில் உதாரணங்களை வந்து இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது அந்த போலிகள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது அப்படின்னு. ஒரு குருவானவர் ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட வரக்கூடிய யாரான பக்தர்கள் அவர்கிட்ட வரும்பொழுது அவர் வந்து என்ன சொல்லுவார், உங்கள் பெயர் என்ன, வயது என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்பார். அப்போ அந்த பக்தர் வந்து அந்த பெயர் வயது சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்கள் பதில் வந்து தவறு. நீன்றது உன்னுடைய பெயரோ வயதோ இல்லை, நீன்றது வந்து உன்னுடைய ஆத்மா அப்படின்னு அவர் சொல்ல. அப்புறம் வந்து நீ வந்து ஆன்மீக பயிற்சி பண்ணுறியா அப்படின்போது அந்த பக்தர் வந்து ஆமாம் நான் ஆன்மீக பயிற்சி பண்ணுறேன், இந்த குரு எனக்கு சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்கள் குரு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? இந்த மாதிரி உங்களுடைய பெயர் வயது கூட அதனுடைய பதில் கூட உங்களால் சரியாக சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன உங்களுக்கு வழிகாட்டுதல் தர முடியும்? நீங்கள் வந்து அவரை விட்டுட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்வார். இதில் வந்து என்ன ஒரு தவறு அப்படின்னா, அதாவது அவர் முதல்ல தான் வந்து ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவராக இருந்தால் அந்த பெயர் வயது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல் இது ஒரு உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி அப்போ கேள்வி கேட்பவர்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து அது உண்மையான குருவானா அப்படின்றத நம்ம வந்து ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ளலாம். தாசபோதத்தில் வந்து அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து அத்வைதத்தை பற்றி எவ்வளவோ பிரவச்சனம், தினமும் சொற்பொழிவு. அத்வைதம்னா என்ன, அதாவது இறைவனோடு ஒன்றிய நிலை, இறைவன் மட்டும்தான் சத்தியம், மீதி எல்லாம் மாயை, மீதி எல்லாம் வந்து பொய், மீதி எல்லாம் மித்தியை அப்படின்னு எவ்வளவோ நாட்கணக்காக அந்த வந்து பிரவச்சனங்கள், எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளோ இடங்களில் வந்து அவர் உரை நடத்துகிறார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உலக பற்றுதல் அவரை விட்டு நீங்கலை. அப்படி இருக்கும் பொழுது
அதாவது தான் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை எப்படி மற்றவர்களுக்கு நம்ம சொல்லி குருவாக முடியும்? அதற்கு அது வந்து இட் வில் பி லைக் எம்டி வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது காலியான வார்த்தைகள், அதில் வந்து எந்த சைத்தன்யமும் இருக்காது. அடுத்து இன்னொரு குருவை பார்த்தோம்னா அவர் வந்து கடிகாரமே கட்ட மாட்டார். ஏன்னா அவர் வந்து நான் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு மற்றவர்களுக்கு காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கடிகாரத்தை கட்ட மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார், பக்கத்தில் அருகில் இருக்கவர்கள்கிட்ட ஒவ்வொரு 15-20 நிமிடங்களுக்கு மணி என்ன அப்படின்னு கேட்பார். அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டவர்னு அவருக்கு மணிக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை இல்லையா? இன்னும் சில பேர் வந்து அந்த குருன்றது ஒரு பதவி, ஒரு மதிப்பு, மரியாதை, எல்லார்கிட்டையும் எவ்வளவு ஒரு மரியாதையோட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பார்க்கிறார்கள் அப்படின்னு அந்த குரு பதவி மேலே ஒரு ஆசை வந்துடும். அதனால் அவர்கள் வந்து ஏதோ சிறிதளவு அந்த ஆன்மீக பயிற்சி எல்லாம் செய்து அதுக்கப்புறம் குரு அப்படின்னு தானே பிரகடனப்படுத்தி கொண்டு அப்புறம் நீ வந்து இந்த மாதிரியான சாதனை செய், நீ அந்த மாதிரி சாதனை செய்யணும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த சிஷ்யர்கள் வந்து முழு நம்பிக்கையோடு அவர்கள் வந்து அதை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும். ஆனால் அந்த குரு வந்து ஒரு தேக்க நிலை அடைந்து விடுவார். இதில் முக்கியமாக வந்து என்னன்னா, உண்மையான குருவிற்கு வந்து அந்த புகழ் மேலேயோ பதவி மேலேயோ வேற எது மேலேயோ உலக விஷயங்கள் எது மேலேயும் வந்து அவர்களுக்கு பற்றி இருக்கவே இருக்காது. அதனால் அது வந்து இந்த குரு லட்சணத்தில் ஒன்று அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சில குருமார்கள் வந்து எல்லா ஞானத்தையும் அந்த சிஷ்யனுக்கு வழங்கிவிட்டால் அந்த சிஷ்யன் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு போயிடுவானே அப்படின்ற ஒரு பயம். அதனால வந்து அவர்களுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் அந்த சிஷ்யர்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்படியும் வந்து சில குருமார்கள் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு பல உதாரணங்களை காட்டி சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் வந்து ஒரு வேடிக்கை என்ன சொல்வார்னா, இது போன்ற குருமார்கள் வந்து அணாக்கு 3 பேர் கிடைச்சா கூட அதை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த அப்போ ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, அப்போ வந்து குருவே வேண்டாம், அந்த ஆன்மீகமே வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா போலிகள் அப்படின்றது எந்த துறையில் இல்லை, மருத்துவத்துறையில், கல்வித்துறையில், காவல்துறையில், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் வந்து அது ஊடுருவி இருக்கு. அதற்காக நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகாமல் இருக்கோமா, வக்கீல்கிட்ட போகாமல் இருக்கோமா, இல்லை வேற விஷயங்களுக்கு வந்து மற்றவர்கள்கிட்ட உதவியை நாடாமல் இருக்கோமா? அதனால் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான குரு யார், உண்மையான தகுதி படைத்தவர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நாம் முயல வேண்டும். அதற்கு வந்து நம்மளுடைய தர்ம கிரந்தங்கள் பல வழிகாட்டுதல்கள் அளிக்கின்றன. அதோடு கூட தர்ம சாஸ்திரப்படி நாமே அந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது நமக்கே உள்ளுணர்வு தோணும். அதாவது யார் உண்மையான குரு, யார் வந்து நமக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் வழங்குவார் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளேயே தோணும். அதனால் வந்து இந்த போலிகளை பார்த்து நம்ம வந்து குருவே வேண்டாம், ஆன்மீகமே வேண்டாம், அது வந்து பெரிய முட்டாள்தனம். அதனால் அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ வந்து நிறைய சந்த், அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலை அடைந்த பல மகான்கள் சந்த் அப்படின்னு அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அந்த மாதிரி சந்த் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து குருமார்களா, அவர்கள் வந்து குருவா, அந்த சந்துக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அதுவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமானது. அதாவது சந்த் அப்படின்றவர் வந்து சில சந்த் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த சிஷ்யர்களுடைய உலக கஷ்டங்கள் ஏதானு இருந்தால் அதை தீர்த்து வைப்பது, இல்லை தீய சக்திகள்னால அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவர்களை விடுவிப்பது, இது போன்ற விஷயங்களில் வந்து அவர்கள் வந்து ஈடுபடுவார்கள். ஆனால் அந்த குரு என்றவர் அவர் வந்து உலக கஷ்டங்களை பற்றி அவர் வந்து சிந்தனை செய்ய மாட்டார். அந்த சிஷ்யனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நடத்திவித்து அவனை வந்து மோட்ச பிராப்தி அடைய செய்வது தான் குருவினுடைய நோக்கம். இதுதான் வந்து முக்கியமாக அந்த சந்த் குரு அவர்களுக்குள்ள உள்ள வித்தியாசம். அந்த சந்த் அப்படின்ற மகான் நிலை இருப்பவர்கள் கூட ஒரு சிஷ்யனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ வந்து சிறிது சிறிதாக அவனுக்கு வழிகாட்டுதல் வழங்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த உலக கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்ற அந்த நினைவு சிறிது சிறிதாக மறைந்து அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் வந்து அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். அப்போ வந்து அவர்கள் வந்து குரு நிலையை அடைகிறார்கள். அப்போ இதிலிருந்து என்ன ஒரு தெரியறது அப்படின்னா, எல்லா சந்த் வந்து எல்லா குருவுமே வந்து சந்த் நிலையை அடைந்தவர்கள் தான். ஆனால் எல்லா சந்துமே வந்து குரு நிலையை அடைந்தவர்கள் இல்லை அப்படின்றது வந்து இதிலிருந்து நம்ம அதுதான் அவர்களுடைய முழு வித்தியாசம். அந்த குருவானவர் வந்து சிஷ்யனுடைய முழு பொறுப்பையும் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தது வந்து இப்போ குருவை வந்து நம்ம எப்படி அடையாளம் காண்பது அப்படின்றது.
அதில் வந்து 3 வகைகள் உள்ளன. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வைத்தியர் எடுத்துட்டோம்னா அதில் வந்து 3 வகைகள், அதாவது உத்தம, மத்தியம, கனிஷ்ட அப்படின்னு 3 நிலைகள் இருக்குது. இப்போ ஒரு வைத்தியர்கிட்ட போனால் அவர் வந்து நோய்க்கான மருந்தை மாத்திரம் கொடுக்குறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த நோயாளி அதை சாப்பிட்டானா குணமாச்சா அதை பற்றி அவர் வந்து சிந்தனை செய்யலை, அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அவர் வந்து கனிஷ்ட நிலை, அதாவது தாழ்நிலை வைத்தியர். அதுவே வந்து இன்னொரு வைத்தியர் என்ன பண்ணுறார், அவர் வந்து அந்த நோயாளிக்கு மருந்து கொடுப்பதோடு கூட அந்த நோயாளி சாப்பிடலைனாலும் அவன்கிட்ட வந்து அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார். அவனுக்கு வந்து அப்பா நீ இது சாப்பிட்டாதான் வந்து உனக்கு ஆரோக்கியமாக மறுபடியும் குணமாக அப்படின்னு அவனுக்கு வந்து புரிய வைக்கிறார். அந்த ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறார். அவர் வந்து மத்தியம நிலை வைத்தியர். அடுத்த நிலையில் இருக்கிற வைத்தியர் என்ன பண்ணுற, அவர் வந்து வெறும் வாயால் சொல்கிறதில்ல, அவன் சாப்பிடலைன்னா அந்த நோயாளியை வலுக்கட்டாயமாக அவனுடைய நெஞ்சு மீது தன்னுடைய முட்டியை வைத்து அழுத்தி அவனை வந்து எப்படியான அந்த மருந்தை சாப்பிட வைக்கிறார். அவர் வந்து உத்தம நிலையில் உள்ள ஒரு வைத்தியர். அதே போல தான் குருவிலையும் 3 நிலைகள். அந்த கனிஷ்ட நிலையில் உள்ள குரு வந்து இந்த ஒரு சிஷ்யனுக்கு வழிகாட்டுதல் வழங்குறதோடு அவர் வந்து அதுக்கு மேலே கவலைப்படுவதில்லை. அவன் வந்து அந்த வழிகாட்டுதல் செய்கிறானா அப்படின்னு கவலைப்படுவதில்லை. அவனுக்கு கற்றுத்தருவதோடு அவருடைய வேலை நின்று விடுகிறது. அவர் வந்து கனிஷ்ட நிலையில் உள்ள ஒரு குரு. அடுத்தது வந்து மத்தியம நிலையில் உள்ள குரு, அவனுக்கு வந்து கற்றுத்தருவதோடு கூட அவனுக்கு புரிந்ததா, அவன் உண்மையில் அதை வந்து மனதில் பதிந்ததா அப்படின்னு கேட்டு அவனுக்கு அன்பாக அவனுக்கு தெரிந்து கொள்வான். அது வந்து மத்தியம நிலை குரு. ஆனால் உத்தம நிலையில் இருக்கக்கூடிய குரு அவனுக்கு கற்றுத்தந்து அவனுக்கு புரிய வைத்து அதோடு அவனை அந்த ஆன்மீக பயிற்சியை அவன் மூலமாக நடக்கச் செய்பவர், அதை அவனை வந்து செய்விப்பவர். அத்தகைய நிலை இது வந்து ஸ்தூலமாக பலவந்தமாக அவர் எந்த காரியமாக பண்ணலை, சூக்ஷ்மமாக அந்த காரியங்களே அவர் வந்து நடத்துகிறார். அந்த சிஷ்யன் மூலமாக அந்த ஆன்மீக பயிற்சியை அவரே செய்விக்கிறார். அதுதான் உத்தம நிலையில் உள்ள ஒரு குருவினுடைய லட்சணம். இப்போ குரு இறைவன் அவர் இருவருக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்கா, வேறுபாடு இருக்கா, இருவரும் ஒன்றா அப்படின்னு அது தெரிந்து கொள்வதும் ரொம்ப அவசியம். அதாவது குருவானவர் வந்து அந்த நிர்குண இறைவனுடைய சகுண ரூபம், இறைவன் வந்து குருவனுடைய நிர்குண ரூபம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அந்த இறைவனுடைய பார்க்கக்கூடிய உருவமே குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவனை நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய குரு வந்து இறைவனுடைய அம்சம் அப்படின்றது தான் அதில் வந்து. அதனால் இதனுடைய தாத்பரியம் சாஸ்திரம் என்னென்னா, இருவருமே ஒன்று தான், அந்த தத்துவம் அவர்களுக்குள்ளே இருக்கிற தத்துவம் ஒன்றே தான் அப்படின்றது தெரியுது. இதுக்கு வந்து சில உதாரணங்கள் மூலமாக இதை வந்து இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம், புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அதாவது ஒரு வங்கி இருக்குது, அதில் வந்து பல கிளைகள் இருக்குது, முக்கிய கிளையும் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து அந்த முக்கிய கிளையில் வந்து பணம் போடணும். அவர் வந்து அந்த முக்கிய கிளையான ரொம்ப தொலைவில் இருக்குது, தூரத்தில் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிளையில் வந்து அந்த பணத்தை போடும்பொழுது அது அந்த முக்கிய கிளையில் வந்து அந்த சேமிப்பு சேர்கிறது. அதே போல தான் அந்த இறைவன் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். நிர்குண ஸ்வரூபமாக, நிர்குண நிராகார ரூபமாக அவர் வந்து இருக்கிறார். அப்போ வந்து அவருக்கு நம்ம நேரடியாக அவருக்கு பக்தி பண்ணுறதோ, இல்லை அவருக்கு வந்து சத் சேவையில் ஈடுபடுவதோ, இல்லை அவருக்காக தியாகம் பண்ணுறதோ ரொம்ப கடினம். அந்த ஒரு உயர்ந்த பக்குவ நிலை வந்து நமக்கு இல்லை. அதுவே வந்து அவருடைய சகுன ரூபமான அந்த குருவிற்கு, அந்த குருவையினுடைய வழிகாட்டுதல் பெற்று அவர்கிட்ட அந்த அன்பு செலுத்தி அந்த பிரியம்பத்தோடு அவருக்கு வந்து ஒரு சேவை செய்து அவர்கிட்ட தியாக உணர்வோடு எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்வது ரொம்ப எளிதாகிறது. அது வந்து அவருக்கு செய்யக்கூடிய, எப்படி அந்த இன்னொரு கிளையில் போட்ட பணம் அந்த முக்கிய கிளையில் போய் சேருகிறதோ, அதே போல் குருவிற்கு செய்யக்கூடிய அந்த சத் சேவையோ இல்லை தியாகமோ இல்லை சமர்ப்பணமோ அந்த இறைவனுக்கே போய் சேருகிறது. அதுதான் அதில் வந்து அதனுடைய சாராம்சம். இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம். அதன் மூலமாக அந்த குருவும் இறைவனும் ஒன்றே அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும். வாமன பண்டிதர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வித்வான் இருந்தார். அந்த வித்வான் என்னன்னா, பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய வித்வான்களை ஜெயித்து அவர்கள்கிட்டேருந்து நான் தோற்று போனேன், வாமன பண்டிதர்கிட்ட நான் தோற்று விட்டேன் அப்படின்னு பத்திரம் கைப்பட எழுதி வாங்கி கொண்டார். அது வந்து அவருக்கு ஒரு பெருமை, ஒரு கர்வம். அந்த மாதிரி நிறைய பத்திரங்களை கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு அவர் ஒவ்வொரு இடமா போயின்னு இருக்கார்.
அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மரத்தடியில் சந்தியா காலம், அவர் சந்தியா வந்தனம் அதெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த மரத்தடியில் அவர் வந்து உட்காரும் பொழுது மரத்து மேலே வந்து ஒரு பிரம்ம ராட்சஸ் உட்கார்றத பார்த்தார். அந்த பிரம்ம ராட்சஸ் வந்து இன்னொரு பிரம்ம ராட்சஸ் அங்கே வந்து உட்காரத்துக்கு வரும்பொழுது அவங்ககிட்ட அந்த பிரம்ம ராட்சஸ் என்ன சொல்கிறது, இல்லை இந்த இடம் வந்து வாமன பண்டிதருக்காக ரிசர்வ் செய்யப்பட்டது, அதனால் நீங்கள் உட்காராத அப்படின்னு சொல்கிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுறது. அடடா, அதாவது பிரம்ம ராட்சசர் அப்படின்னா அந்த வித்வத்தில் சிறந்த பிராமணர் எப்போ வந்து மிகுந்த அகங்காரம் கொண்டு அலைகிறாரோ அவர் வந்து பிரம்ம ராட்சசர்களாக திரிவார்கள் அப்படின்றது தான் அந்த சாஸ்திரம். அடடா, நம்ம வந்து இவ்வளவு அகங்காரம் நம்மளுக்கே தெரியாமல் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரம்ம ராட்சஸ்னா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஹிமாச்சலத்துக்கு போகிற தபஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஹிமாலயத்தில் போய் வந்து கடும் தவம் பண்ணுறேன். அந்த கடும் தவம் பண்ணியும் இறைவன் வந்து அவருக்கு முன்னாடி தரிசனம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அவர் மனம் வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த பாறையிலேருந்து கீழே குதிச்சிடுறார். அப்படி குதிக்கும் பொழுது அந்த இறைவன் அவரை தாங்கி பிடித்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா அவருடைய தலையில் தன்னுடைய இடக்கையை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார் இறைவன். அப்போ வந்து அவருக்கு அந்த வாமன பண்டிதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதோட கூட ஒரு கேள்வியும் அந்த பகவானை பார்த்து, சுவாமி நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய இடக்கையை என்னுடைய தலைமையில வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பகவான் சொல்கிறார், இல்லை, வலக்கை வந்து குருவுக்கு சொந்தம், அவர் தான் உனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ண தகுதி வாய்ந்தவர் அப்படின்னும் பொழுது என்னுடைய குரு யாரு அப்படின்னு கேட்குறேன். நீ வந்து சஜ்ஜன்கட் போ, அங்கே உன்னுடைய குரு இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இவர் வந்து மகாராஷ்டிராவில் சஜ்ஜன்கட் என்ற இடத்தை தேடி வருகிறார். அந்த சஜ்ஜன்கட் இடத்துல தான் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் இருக்கிறார். அவரை வந்து தேடி வந்து அவருடைய காலடியில் விழுந்து வணங்குறார். அப்படி வணங்கும் பொழுது அவருக்கு வந்து சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் வந்து எப்படி ஆசீர்வாதம் வழங்குகிறார்னா அவருடைய முதுகில் தன்னுடைய கையை வைத்து வலது கையை வைத்து ஆசீர்வாதம் வழங்குகிறார். அப்போ இவருக்கு திரும்ப ஒரு சந்தேகம், ஏன் இப்படி முதுகில் நீங்கள் கையை வைக்கிறீங்க, ஏன் தலையில கையை வைக்கலை அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறார், தலையில தான் ஏற்கனவே இறைவன் கையை வச்சுட்டான்ல, அப்புறம் இருக்கு அப்படின்னு. அவர் வந்து அதாவது அந்த குருவும் இறைவனும் ஒன்றே, அங்கே இறைவன் தலையில கை வைத்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் திரும்ப கேட்குறார் வாமன பண்டிதர், இறைவன் தன்னுடைய இடக்கையை தான் என்னோட தலைமையில வச்சார், வலக்கை வந்து குருவினுடையது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னும் பொழுது இவர் சொல்கிறார் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள். அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், அதாவது பகவானுக்கு இடக்கை வலக்கை என்பதெல்லாம் இல்லை, பகவானும் குருவும் ஒன்று தான். அதனால் வந்து இந்த விஷயத்தை உனக்கு உணர்த்துறதுக்கு தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இது உனக்கு புரியலையா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறார். அதாவது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த குரு என்பது வேறு, இறைவன் என்பவர் வேறு அப்படின்றது கிடையாது. அந்த நிர்குண பரபிரமமான அந்த இறைவனே சகுண ரூபமாக குருவாக நமக்கு வந்து அந்த வழிகாட்டி அந்த நிர்குண ரூபத்திற்கு நோக்கி நமக்கு வந்து அதோடு கலக்கும்படியாக அவர் வந்து செய்கிறார் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம், சாராம்சம். இப்போ ஆதிசங்கரர் இது சம்பந்தமாக தன்னுடைய சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு நூல், அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது நூற்றுக்கணக்கான பிறவிகளில் சாத்வீகமான ஸ்ரத்தை நிரம்பிய ஒரு பக்தன் விதிபூர்வமாகவும் பக்தி பூர்வமாகவும் பகவத் ஆராதனையில் அவன் ஈடுபடும் பொழுது அதற்கு பிறகு சங்கரனான சிவனே அவனுக்கு குருவாக வந்து அவனுக்கு அந்த தத்துவ போதனைகளை அளித்து வாழ்க்கை என்னும் துக்க சாகரத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார் அப்படின்னு வந்து அதில் ஆதிசங்கரர் வந்து சொல்லியிருக்கார். அதாவது இந்த நூலில் வந்து குருவே சிவன், சிவனே குரு, அவர்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லை, மோட்சத்தில் நாட்டமுள்ளவர்கள் கிட்ட இந்த எந்த எள்ளளவு கூட இதில் வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் வந்து கூறப்பட்டுள்ளது. இப்போ இறுதியாக வந்து ஒரு விஷயத்தோடு நம்ம இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பகவான் ஸ்ரீ ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இவர்கள்லாம் வந்து சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணுவனுடைய அவதாரம். அந்த மாதிரி அவதாரமாக அவர்கள் வந்து இந்த பூமியில் பாரதத்தில் பிறக்கும் பொழுது அவர்களும் வந்து அந்த குரு முகமாக அந்த குருகுல வாசம் செய்து குருவுக்கு பணிவிடை செய்து சேவை செய்து அவர்கள்கிட்டேருந்து கற்றுக்கொண்டு பிறகுதான் வந்து அந்த குரு ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்கள் வந்து மற்ற காரியங்களில் ஈடுபட்டார்கள். அப்படின்னா எதற்காக அந்த மாதிரி அவதாரங்களுக்கு கூட ஏன் அந்த குரு கிட்ட போனா அப்படின்றது அந்த கேள்வி எழறது இல்லையா? அதாவது இதில் வந்து குருவனுடைய காரியம் என்ன, இறைவனுடைய காரியம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இப்போ குருவனுடைய காரியம் தன்னுடைய சிஷ்யனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நடத்தி வைத்து அவனை இறைவனோடு ஒன்றிணைய செய்வது, அதுதான் குருவனுடைய காரியம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4-5 சிஷ்யர்கள், அவர்களுக்கு அந்த குருவானவர் அதை வந்து செய்கிறார்.
ஆனால் இறைவனுடைய காரியம் அந்த மாதிரி இல்லை. இறைவனுடைய காரியம் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினருக்கு ஒரு சம்ரக்ஷண கவச்சத்தை ஏற்படுத்தி தர்ம சம்ஸ்தாபனத்தை செய்வது. அது மீண்டும் மீண்டும் எப்போதெல்லாம் அதர்மம் மேலோங்குகிறதோ அந்த அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்வது அந்த அவதாரத்தினுடைய காரியம். அப்பேற்பட்ட அந்த அவதாரம் நிகழும் பொழுதும் அவர்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து அந்த பகவான் வரும் பொழுது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக, அதாவது அந்த அவதாரமும் அதிலிருந்து விதிவிலக்கு இல்லை, குருவானவர் அந்த வாழ்க்கையில எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர், எவ்வளவு இன்றியமையாதவர் அப்படின்னு அந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் அப்படின்னு தாங்களே ஆதர்சமாக அந்த குருகுல வாசத்தை செய்து அவர்கள் அந்த குருவிடமிருந்து அருள் பெறுகிறார்கள். இதுதான் அந்த குருவினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதாவது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் அவர் குகனையே குருவா, அந்த குருவே குகன் குகனே குரு அப்படின்னு இருந்தவர். அதே போல சிவனே குரு குருவே சிவன் அப்படின்னு இருந்தவர் ரமண பகவான். இத்தகைய அந்த மகான்கள் காட்டிய அந்த பெரு வழியில நாமும் அந்த குரு அருள் பெற்று இந்த ஆன்மீக பாதையை ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அந்த இன்றைய இந்த சத்சங்கத்தை அந்த குருவருளால் நமக்கு இது கிடைத்தது என்ற நன்றி உணர்வை அந்த குருவினுடைய பாதங்களில் சமர்ப்பித்து இது இன்றைய நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.